உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாகனத்தில் தற்போது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தஞ்சையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்ற வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தற்போது தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தஞ்சையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்ற வாகனத்தில் தற்போது தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் வாகனத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வாகனத்தை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை செஞ்சு வராங்க. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் அமலுக்கு வந்துவிட்டது. இந்த நிலையில் ஒவ்வொரு வாகனங்களையும் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று முதல் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் நிலையில சென்னையிலிருந்து விமானம் மூலமாக தஞ்சாவூர் சென்று இப்போது திருவாரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வாகனத்தை தஞ்சாவூர் மாவட்டம் சாலியமங்கலம் அப்படிங்கிற இடத்துல தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். முதலமைச்சர் வாகனத்தை முழுவதும் சோதனை செய்வதற்கும் அனுமதித்திருந்தார். இந்த காட்சிகள் தான் இப்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.